புதுக்கோட்டை அடுத்த கீழையூரில் புதிதாக சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்டு ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அப்புறப்படுத்த முயன்றபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் காவல்துறை அதிகாரி ஒருவர் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை ஒருபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாக்கியராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாக்கியராஜ், புதுசா ரோடு போடுறதுக்கு மக்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அங்க என்ன நடந்தது? முழு விவரம். புதுக்கோட்டை அடுத்த தேங்காக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழையூர் கிராமத்தில் ஒரு சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு 2022-23 தமிழ்நாடு முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 71 மீட்டர் சாலை அமைக்கும் பணி நடைபெற உள்ள நிலையில் அந்த சாலை அமைக்கும் இடம் மாவட்ட நிர்வாகத்தால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், அவ்வளவு அந்த இடத்தில் சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் உள்ள ஆதிதிராவிட மக்கள் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபடும் ஜேசிபி வாகனத்தின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதில் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறையினர் ஜேசிபி வாகனத்தில் ஏறி போராட்டம் செய்வர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் தொடர்ந்து ஜேசிபி வாகனத்தில் ஏறி பணி செய்யும் இடத்தில் தோட்டத்தில் பொதுமக்கள் தொடர்ந்து வந்ததால் தற்போதைய பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் மற்றொரு சமூகத்தை சேர்ந்த நபர்களும் இருந்ததால் அப்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதனைத் தொடர்ந்து இது குறித்து ஐயர் கேட்டபோது சம்பந்தப்பட்ட இடம் நத்தம் புறம்போக்கில் இருப்பதாகவும், ஏற்கனவே அந்த பகுதியில் சாலை இருந்ததாகவும், புதிதாக எந்த சாலையும் அப்பகுதியில் அமைக்கவில்லை எனவும், ஏற்கனவே இருந்த சாலையை புதிதாக அமைக்கிறோம் என்று தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து வாக்குவாதம் தள்ளுமுள்ளு என பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.